Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருமங்கலம் முகமது சாபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடையில் மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை பழுது பார்க்க தனது நண்பர் ஒருவரை அழைத்துக் கொண்டு உசிலம்பட்டி சாலையில் உள்ள 4 வழிச்சாலை சுரங்கப்பாதை வழியாக சென்றுள்ளார். அப்போது உசிலம்பட்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ரமேஷ் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்தார். ரமேஷ் உடன் பயணித்த மற்றொரு நபர் காயங்களுடன் உயிர் தப்பினார். விடிய ஆட்சியில் அதிவேகத்தில் வரும் தனியார் பேருந்துகளால் தொடர்ந்து பலர் பலியாவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கன்னியாகுமரியில் வார விடுமுறையான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் மற்றும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் ஆகியவற்றை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்து கண்டு ரசிப்பர். இந்த நிலையில் வார விடுமுறையான இன்று ஏராளமான உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புரட்டாசி மாதம் துவங்கி உள்ளதால் மதுரை மாவட்டத்தில் உள்ள இறைச்சி கடைகளில் இறைச்சிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஆட்டுக்கறி 700 முதல் 800 ரூபாயாகவும் விலை குறைந்துள்ளது. உயிருள்ள கோழி 1 கிலோ 119 ரூபாயாகவும், கோழிக்கறி 170 ரூபாயாகவும், நாட்டுக்கோழி கிலோ 600 ரூபாயாகவும் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சிகள் வாங்க மக்கள் கூட்டமாக காணப்படும் நெல்பேட்டை அசைவ சந்தையில் குறைவான வாடிக்கையாளர்களுடன் வெறிச்சோடி காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். முள்ளிப்பட்டு ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் ஆரணி புறவழிச்சாலையில் வந்தபோது எதிரே வந்த அடையாளம் தெரியாத கனரக வாகனம் மீது நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இறந்த 3 பேரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள பேருந்து நிலையம் மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் வேப்பூரில் புதிய பேருந்து நிலையம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நிறைவுற்றது. காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடிய அரசு பேருந்து நிலையத்தை பராமரிக்காமல் இருந்து வருகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்குள் சில பேருந்துகள் மட்டுமே வருவதால் சமூக விரோத செயல்கள் அதிகரித்துள்ளது. பேருந்து நிலையம் மது அருந்தும் இடமாக மாறியுள்ளதால் பயணிகள் முகம் சுளிக்கும் வண்ணம் உள்ளது. விடிய அரசு பேருந்து நிலையத்தை பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பைக்காரா படகு இல்லத்தில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்கூட்டி படகு, அதிவேக படகுகளில் சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் விடுமுறை தினத்தை கொண்டாடினர். அதேபோன்று குடும்பமாக வரும் சுற்றுலா பயணிகள் மேகமூட்டத்தின் நடுவே மிதவை படகில் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி பயணித்து மகிழ்ந்தனர்.